இருந்து வந்ததும் வராததுமா அத்தையை வேற இங்கே அலைய வச்சுட்டேன். எல்லாருக்கும் சிரமம் கொடுக்குறேங்க்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசாமல் ரெஸ்ட் எடு. எம்கே வாங்க. எம்கே எப்படி இருக்க வினி? நல்லா இருக்கேன் எம்கே. சாதாரண ஃபீவர் தான், அதுக்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாரு அப்பா. நீங்க வீட்டுக்கு போறதுன்னா போங்க, நான் இருந்து வினியை பாத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இல்ல, எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் வினியை இருந்து பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போறதுன்னா போயிட்டு அப்புறமா வாங்க. என்ன வினி, எம்கே சொல்கிறத கேளுக்கா. நீ வீட்டுக்கு போ, அவர் கிளம்பும்போது நான் உனக்கு கால் பண்ணுறேன், நீ வா. ம் சரி, ஓகே, பார்த்துக்கோ, டேக் கேர். ம் பார்த்துக்கோங்க எம்கே. யா ஷூர். உட்காருங்க எம்கே. ஐ எம் சோ சாரி வினி. எதுக்கு? நான் காலையிலே வந்து உன்னை பார்த்துருக்கணும். தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு இருக்கிற வேலையில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியுமா? இப்போ கூட நீங்கள் வந்திருக்கவே தேவையில்லை, ஒரு ஃபோன் பண்ணி விசாரிச்சிருந்தா போதும். இல்ல, நான் உன்னை கேர் பண்ணிக்கிறதே இல்லை வினி. எல்லா ஆம்பளைங்களும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இப்படி தான் இருப்பாங்க எம்கே. கல்யாணம் ஆனால் தன்னால் எல்லா பாசமும் வந்துடும். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா வினி? சேச்சா, அதெல்லாம் இல்லை. நீங்கள் முதல்ல உட்காருங்க. அந்த சேர் எடுத்து போட்டு உட்காருங்க. ரொம்ப அலைச்சலா உனக்கு? ஆமாம் எம்கே, கொஞ்சம் அலைச்சல் தான். ஆஃபீஸ் வேலை, கல்யாண வேலை எல்லாத்தையும் ஒத்தை நானாக பார்த்துட்டு இருந்தேனா, அதனால் வந்த டயர்ட்னஸ் தான் இது. ஒரு நாள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்தாலே சரியாக போயிருந்திருக்கும். அப்பா தான் டெம்பரேச்சர் கூடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாரு. டாக்டர் சொல்லாம அதை எப்படி அட்மிட் பண்ணுவாங்க? அப்படின்னா உனக்கு சீரியஸாக தான் இருந்திருக்கு. சரி, இப்போ சரியாயிட்டேன்ல, இப்போ விட்டா எந்திரிச்சு போய் வேலையை பார்த்துருவேன். நோ, யூ மஸ்ட் டேக் ரெஸ்ட். வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ கல்யாணம் வரைக்கும் ரெஸ்ட் எடு, ஆஃபீஸ்க்கும் வர வேண்டாம். எம்கே, இந்த வீக்லயே 2 ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுக்கணும். எல்லாமே முடியிற ஸ்டேஜில் இருக்கு. நான் பார்த்துக்கிறேன் வினி. நோ எம்கே, உங்களை தனியாக கஷ்டப்படுறதுக்கு நான் விட மாட்டேன். நான் சொல்றதை கேளு. வேணும்னா எப்படி பண்ணலாம்? கல்யாண மாப்பிள்ளையா லட்சணமா கல்யாண வேலை எல்லாத்தையும் நீங்கள் பாருங்க, ஆஃபீஸ் வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. ஆனால் நீ கண்டிப்பாக ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணணும். அது பார்த்துக்கலாம் விடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்விடேஷன் வச்சுட்டிங்களா? இல்லை, இனிமே தான் போகணும். இன்னைக்கு போகலான் இருந்தேன், இந்த பக்கம் வந்துட்டேன். நாளைக்கு போய்க்கலாம். அப்புறம் எம்கே சொல்லு வினி. அண்ணனை அப்பா போய் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணாரு. அண்ணே வர முடியாது, கல்யாணத்தன்னைக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டான் போல. ஓ. அப்பாவும் அவரோட கோவத்தை விட மாட்டேங்கிறாரு, அண்ணனும் அவனோட பிடிவாதத்தை விட மாட்டேங்கிறான். சரி இருக்கட்டும், எல்லாம் சரியாக போகும். ஆனால் நீங்கள் புகழரசிக்கு போய் கண்டிப்பாக இன்விடேஷன் கொடுத்துருங்க. அவள் வந்தா கண்டிப்பாக அண்ணனும் வருவான்ல. கல்யாணத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே வந்து இருக்க சொல்லுங்கள் எம்கே. அவனோட பேபி அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவன் எப்படி 2 நாளுக்கு முன்னாடி வருவான்? இல்லை எம்கே, புகழரசி. நான் இன்விடேஷன் கொடுக்குறேன், அவங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி வரட்டும். நீ யாரையும் கம்பல் பண்ணாத. சரி, ஓகே. அப்புறம் மாமா வருவாங்களா? மாமா சமாதானம் ஆயிட்டாங்களா? உங்கள் அக்கா இவ்வளோ நேரம் இங்கே இருந்தாலே ஒன்றும் சொல்லலையா அவங்ககிட்ட? இல்லையே, சொல்லலையே. என்னாச்சு எம்கே? அப்போ அத்தை கூட வந்தாங்க, அவங்களும் ஒன்றும் சொல்லலை. சொல்லலையா? உனக்கு உடம்பு சரியில்லை சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினச்சிருப்பாங்க. என்னாச்சு எம்கே? அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு வரமாட்டாரு. ஏன்? அண்ணன் சண்டை போட்டுக்கிட்டு ஃபேமிலியை விட்டு போயிட்டாரு. ஃபேமிலியை விட்டுட்டு போயிட்டாரா? என்ன சொல்றீங்க? மாமா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரே. அப்படிதான் ஆயிடுச்சு. சரி நீ விடு, அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத. நீ ரெஸ்ட் எடு, பார்த்துக்கலாம். இல்லை எம்கே, கண்டிப்பாக மாமா கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும். வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு வினி. நான் பேசட்டா? நான் பேசியே என் அண்ணன் கேட்கல, நீ பேசி கேட்பாரா? நான் பேசுகிறேனே. ட்ரை பண்ணி பாரு, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இப்போ மாமா எங்கே இருக்காங்க? தெரியல, நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், அட்டன் பண்ணல. சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு 2 நாள் அப்படியே ஆற போடுங்க. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு அவர் வருவார், நான் வர வைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். ஆனால் என் அண்ணன் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படின்னா அதுக்காகவாவது கண்டிப்பாக நான் மாமாவை வர வைப்பேன். சரி பார்க்கலாம். சரி நீ ரெஸ்ட் எடு, ரொம்ப பேச வேண்டாம். தூங்கு, கொஞ்ச நேரம் தூங்கு, நான் இருக்கேன், இங்கே இருக்கேன். செத்து பொழைச்சு வந்திருக்காமான்னு ரொம்ப சந்தோஷம். அருணாச்சலம். என்னப்பா? உங்க குலசாமிக்கு போய் ஒரு படையலை போட்டு வந்துரு, பிள்ளை பொழைச்சு வந்ததுக்கு. சரிப்பா, அப்படித்தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். சரிப்பா, சரி, ஒரு நல்ல நாளா பார்த்து அதை போய் முதல்ல முடிச்சுட்டு வந்துரு. சரி, மேற்கொண்டு என்ன செய்ய போற? ஏதோ வெளியூர்ல வேலைக்கு ரெடி பண்ணி இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்த, அங்க போறியா இல்ல இங்க முதலாளி மகிட்டே வேலை பார்க்க போறியா? என்ன செய்யறதுன்னு அதுதான் எனக்கும் ஒன்றும் திகையில. இப்ப நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது அங்க தடங்கள் வந்துருச்சுன்னா அதை செய்யாதன்னு தான் சாமி சொல்றாருன்னு அர்த்தம். இப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி அந்த ஊருக்கு போலான்னு இருக்கும்போது தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. இப்ப மேற்கொண்டு அதையே எப்படி தொடர்ந்து செய்யறது அப்படின்னு ஒரு யோசனையா இருக்கு. அதுவும் சரிதான், பெரியவங்க அப்படி சொல்ல நானும் கேட்டிருக்கேன். அதான். ஆனா அதுக்காக இங்க எஸ்டேட்லயே தொடர்ந்து வேலை பார்க்கறதும் முடியாது, அது சாத்தியப்படாதுன்னு தோணுது. ஏன்பா? சரியா வராதுப்பா, அது என்ன ஏதுன்னுலாம் கேட்காத, விட்டுரு.
ஏன்பா நல்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்த? நம்ம முதலாளி ஐயா கூட கூட நல்ல பழக்கம் வச்சுக்கிட்டு இருந்தியே. வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி விடு, அதுக்கு மேல உன் விருப்பம். சரி, அப்ப பக்கத்து எஸ்டேட்ல வேணா வேலை இருக்கான்னு காலு. அது இங்க இவ்வளவு நாள் அம்மா கிட்ட வேலை பார்த்துட்டு திடுப்புன்னு அங்க பக்கத்து எஸ்டேட்ல போய் வேலைக்கு சேர்ந்தா நல்லாவா இருக்கும்? என்னது இது, இதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேங்கிற, அதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேங்கிறேன்னா அப்ப என்ன செய்யறது? அதான்ப்பா என்ன செய்யறதுன்னு தகையாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சரி, அப்படின்னா பொறுமையா யோசி, ஒரு 2 நாள் பொறுத்து பாரு. முதல்ல நான் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. போயிட்டு வந்தாலே ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் செய்யுங்க, சரியா? ம், சரிப்பா. சரி, அப்ப பிள்ளைய கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. பாவம் அங்க இருந்து கார்ல உட்காந்துக்கிட்டே வந்திருக்கு, கை கால் எல்லாம் உழையும். ஆட்டும். நான் கொஞ்சம் அந்த மெயின் ரோடு வரைக்கும் போயிட்டு வரேன். வீட்டுக்கு கொஞ்சம் சாமான் எல்லாம் வாங்க வேண்டியதா இருக்கு. தங்கச்சி இல்லைன்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்துருக்கா. போயிட்டு வரேன். சரிப்பா. மல்லி, என்னே அந்த லிஸ்ட் எடுத்துட்டு ஒரு கட்டப்பையும் எடுத்துட்டு வா. என்னே நானும் வர்றேன்னே, எனக்கும் கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியதா இருக்கு. அப்படியா? அதை என்கிட்ட எழுதி கொடுக்க வேண்டியதானே? நான் பார்த்து வாங்கணும். சரி, அப்படின்னா வண்டி எடுக்கிறேன், வா 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். ம். மனு, நீ ரெஸ்ட் எடு, என்ன நான் மெயின் ரோடு வரைக்கும் போயிட்டு வரேன். ம், சரி. இருந்துக்கங்கப்பா, இதை வந்துடுறோம். சரிப்பா, போயிட்டு வா. மனு, பாப்பா டேய். என்னண்ணே? முதலாளி ஐயா உன்னை இறக்கி விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. என்னடா பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. இல்லையே, ஓ முகமும் சரியில்லை, சார் முகமும் சரியில்லை. அங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுடா, அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஆமாண்ணே, பெரிய சண்டையா போயிருச்சு. அதுல இவர் அவங்க அம்மா கிட்டையும் தம்பிக்கிட்டையும் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. ஐயோ. நான் அப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனாலும் என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ தெரியல. நான் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டாரு. அப்புறம் என்னை கொண்டு வந்து விடுறதுக்காக இங்க கூடயே வந்துட்டாரு. ஸ்டேஷனுக்கும் அவர் வந்து பேசணும்ல, அதனால. சரி, அப்புறம் வேற? நான் சொன்னேன், உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்கறேன்னு சொல்லி இருந்தீங்க, அப்படியே வாங்க, அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரிதானே? சரிதாண்டா தாயி, ஆனா அது நடக்காதுல்லடா. நடக்காதுன்னு எனக்கும் தெரியும். அவரால் முடிஞ்சா அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தட்டும், இல்லாட்டி கடவுள் விட்ட வழி. சரி, இப்ப நம்ம என்ன செய்யறது மேற்கொண்டு? எனக்கு ஒன்றும் தகையில. சரி, அதை 2வது பார்ப்போம். அப்ப நம்ம ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருந்தப்ப சார் உங்ககிட்ட என்னமோ சொன்னாரு. நீ எதுக்குமானு போய் சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல நீ பொய்யா சொன்ன அப்படின்னா அன்னைக்கு நம்ம வீட்டுல என்னடா நடந்தது? அன்னை டவுனுக்கு போயிருந்தப்ப என்னடா நடந்தது? எப்படிடா வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சது? வீட்டுக்குள்ள செத்து கிடந்தது யாருடாமானு சார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்லண்ணே, நான் யாருக்கிட்டையுமே எதுவும் சொல்லல. அப்படின்னா வேற என்னமோ தான் நடந்திருக்கு, உனக்கு தெரிஞ்சிருக்கு. என்னடா நடந்தது? அன்னைக்கு நீங்க டவுனுக்கு போயிட்டு வண்டி பிடிச்சிட்டு வர்றேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, என்னை எல்லாத்தையும் பேக் பண்ணி வையின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, நானும் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி மனுக்குட்டி, நம்ம இந்த ஊரை விட்டே போக போறோம்டா. ஆனா இது அவருக்கு தெரியாது. அவர் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்க விட்டுருக்க மாட்டார்ல. ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அம்மா எங்க காதலுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு. அவங்க கிட்ட வேலை பார்க்குறவங்கள வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. இல்லை என்னை எப்படி மருமகளா உள்ள விடுவாங்க? பாவம் அவருக்கு தான் இது புரியாம போயிடுச்சு. ஆனா புரிஞ்சிருந்தும் இந்த தப்பை நான் பண்ணிட்டேன் பத்தியாமானு. என்னடா மடியில தானே உட்காந்துருந்த, எதுக்கு அங்க போற? டேய் பங்காளி, இந்த வீடு தான்டா. வீட்டுக்குள்ள ஏதோ பேச்சு சத்தம் கேக்குதுடா. அப்படி யாருமே இல்லடா, ஒரு பொண்ணு மட்டும்தான் தனியா உட்காந்துருக்கு. மனு, யாருடா அது? பங்காளி, பொண்ணை பத்தியா? நல்ல கொள்ளுக்கு முழுக்குன்னு பளபளன்னு பப்பாளி பழ மாதிரி இருக்குடா. கிறுக்கு பையலே, சம்பவம் பண்ண வந்த இடத்துல அந்த வேலையை மட்டும் பாருடா. இதுல பொண்ணு பப்பாளி மாதிரி இருக்கு, தக்காளி மாதிரி இருக்குன்னுக்கிட்டு. என்னன்னே, வீடை காட்டிட்டேன், எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நான் போயிடுவேன். டேய், உனக்கு இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கு. என்னதுன்னே? அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி இந்த வீட்டுக்கு வர்ற வயர் கனெக்ஷனை மட்டும் கட் பண்ணி கரெக்டாக அந்த வீட்டு மேலே உழுகுறாப்புல வை. என்னன்னு இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்றீங்க? ஏய், அதுக்கு தனியா அமௌண்ட் வாங்கிக்கப்பா. அப்படியா? அப்படின்னா சரிண்ணே. பாரு, நீ இந்த ஊருக்காரங்கிறதுனால தான் உன்னை ஒத்தாசைக்கு கூட்டிட்டு வந்தோம். நாளை பண்ணா எதுவும் பிரச்சனைன்னா எங்களை கை காட்டி விட்டுறக்கூடாது. ஆமா, இந்த வேலையை முடிச்சுட்டா நீங்க எங்க இருப்பீங்க, நான் எங்க இருப்பேன்னு தெரியாது. நான் எங்கிட்ட உங்களை கையை காட்டி விடுறது? ரூபாயை வாங்கிட்டா நான் எங்கிட்டாவது சிட்டா பறந்துருவேன்னே. அது இது டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால இங்க நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் கைவரிசையை காட்டுறது என் வேலை. ஒரு இடத்துல இருந்தா என் பொழப்பு என்ன ஆகுறது? சரி, அப்படின்னு சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊர்லயே நீ இருக்கக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க பேசின காசை கரெக்டா கொடுத்துட்டா சரிதான். கொடுப்போம். நீ போ டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறு. பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு ஏறுடா. நீ வாட்டுக்கு ஏறி செத்துக்கு தொலைஞ்சிடாத வேலையை முடிக்க முன்னாடி.
அதெல்லாம் எல்லா எக்யூப்மெண்ட்டும் பக்காவா வச்சிருப்போம். தொழில்காரங்கன்னா சும்மா வா, நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்க வேலையை பாருங்க. சரி போ பங்காளி. ஆ, அவன் போய் எப்படியும் வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிரும். அதுக்குள்ள நான் ஏரியா பக்கம் போய் யாராவது வீட்டில் இருக்காங்களா, யார் யார் இருக்காங்க, என்ன ஏதுன்னு ஒரு நோட்டை விட்டுட்டு வந்துடுறேன். ஆ சரி, நீ இங்கனக்குள்ளேயே சும்மா அப்படி இப்படின்னு விளையாட்டுக்கிட்டு பொண்ணு வெளியே எங்கேயும் போயிடாம பாத்துக்கோ. ஆட்டும் பங்காளி ஆட்டும். ம். பொண்ணு வேற நல்லா குழு குழுன்னு இருக்காளே, அநியாயமா வீணால சாக போறா. மனுக்குட்டி என்னடா இதெல்லாம்? யாரா இவங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க? மனுக்குட்டி இப்ப என்னடா பண்றது? இனி எதுவும் சத்தம் போடுறாத என்ன? யார் நீங்க? அப்படி பக்கத்துல பாக்குறதுக்கு பப்பாளி பழம் மாதிரியே இருக்கே. யார் நீங்க? ஓ, தொடக்கூடாதா? தொடாம பேசணுமா? சரி பேசிடுவோம். நீங்க எல்லாம் யாரு? வெளியே நின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? கேட்டுட்டியா எல்லாத்தையும்? அப்ப எனக்கு வேலை ரொம்ப சுலபம். நல்ல அழகான பொண்ணா இருக்க, ஆனா வீணால சாக போறியே. அப்படி வீணா போகலாமா நீ? எனக்கு வேற உன்னை பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடோட சேர்ந்து நீயும் கருக போற. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை என் கூட. என்னடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல தீயில எரிஞ்சு கருகி சாம்பலாகத்தானே போற. என் கூட கொஞ்ச நேரம் வந்தா என்ன? என்னடா பேசிட்டு இருக்க பொறுக்கி? யாரடா உங்களை எல்லாம் அனுப்புனது? அத வேற சொல்லணுமா உனக்கு? ஆமா, நீ தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான். தெரிஞ்சுக்கிட்டும் ஒன்னும் ஆக போறது இல்ல. சொல்றேன் கேளு. உங்க ஓனரம்மா இருக்காங்கல்ல, மரகதம்மா, அவங்க தான் அனுப்புனாங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். அம்மா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் பாக்குறவங்க தான். ஆனா ஒரு உயிரை கொல்ற அளவுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்படியா? ஆனா எங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க தான் அனுப்புனாங்க. நான் நம்பவே மாட்டேன். நீ நம்பினாலும் நம்பாட்டினாலும் அதான் உண்மை. சரி, சாகிறதுக்கு முன்னாடி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சாகட்டுமேன்னு தான் சொன்னேன். சரி இப்ப வா, வந்து என் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் செத்துப்போ. என் பக்கத்துல வந்த மேல கைய வச்சேன்னா கொன்றுவேன் உன்னை. கொல்லுவியா? நீயே இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக தான் போற. நீ என்ன கொல்ல போறியா? இங்க பாரு, எனக்கு நேரம் அதிகமா இல்ல. என் கூட்டாளி ஒருத்தன் வெளியே போயிருக்கான். அவன் திரும்பி வர்றதுக்குள்ள நான் வேலையை முடிச்சாகணும். ஒழுங்கா மரியாதையா சத்தம் காட்டாம வந்துரு. வாடி, அடம் பிடிக்காம. என் மேல கைய வச்சேன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. அதையும் தான் பாத்துருவோமா? வா. மரியாதையா போயிரு. என்னடி ஆட்டம் காட்டுற? 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு போயிருவேன். என்ன சத்தம் இது? மனுக்குட்டி கொண்டாடாத. ஆ! சாவுடா சாவு. குட்டி நீ தாடா. ஆமா. செத்துட்டானா? குட்டி செத்துட்டானா? மயங்கிட்டானாடா? எங்கடா இவன் ஆளை காணோம்? குட்டி ஒருத்தன் வெளியே போயிருக்கான்னு சொன்னான்லடா இவன். அவன் வந்துட்டான் போலடா. என்ன, வயரை கட் பண்ணி ஓட்டு மேல போட்டேனே, கனெக்ஷன் ஆன் பண்ணி விட்டுறவா? இருடா, அந்த என் கூட ஒருத்தன் வந்தான்ல, அவனை காணோம். குட்டி குட்டி நம்ம உடனே இந்த வீட்டை விட்டு போயாகணும். வா போவோம். சரி, அவர் இல்லாட்டி என்ன, நீங்க சட்டுப்பட்டுன்னு காரியத்தை முடிங்கண்ணே. ரொம்ப நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்க முடியாது. அப்புறம் யாராவது வந்து என்ன ஏதுன்னு பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகி போயிரும்னே. அதுவும் சரிதான். சரி, நீ அந்த பக்கம் போய் நின்று யாராவது வாராங்களான்னு பாரு. நான் அதுக்குள்ள வீட்டை கொளுத்திடுறேன். ஆ சரிங்கண்ணே. என் தங்கம், அண்ணன் இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கியாடா? ஒரு கஷ்டமும் இல்லைன்னே, அதான் தப்பிச்சு போயிட்டேன்ல. இருந்தாலும் ஒத்த பொம்பளை பிள்ளையா நின்னு என்னெல்லாம் பண்ணியிருக்காடா. போகட்டும்னே, விடுங்க. அப்புறம் என்னடா நடந்துச்சு? அப்படின்னா அன்னைக்கு வீட்டுக்குள்ள செத்து கிடந்தவன், எரிஞ்சு கிடந்தவன் உங்ககிட்ட தப்பா நடக்க பார்த்த வந்தானா? ஆமாண்ணே, அவன்தான். அவனை அடிச்சு போட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே இங்க பக்கத்துல 2-3 வீடை பார்த்தேன். மல்லி வீடை பார்த்தேன். மல்லி வீடும் பூட்டி கிடந்தது. அடுத்தடுத்து எல்லா வீடுமே பூட்டி கிடந்தது. சரி, அதுக்கு மேல இங்க நின்றுட்டு இருந்த ஆபத்துன்னு சொல்லிதான் அப்படியே மெயின் ரோடுக்கு ஓடிட்டேன். அப்புறம் மெயின் ரோடுக்கு போயிட்டேன். அங்க போய் ஒரு இடத்துல உட்காந்து பேக்ல மானுக்கு அவர் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு. நம்ம மான்குட்டிக்கா? ஆமா, அந்த ட்ரெஸ் நல்ல பொசு பொசுன்னு மெத்துன்னு இருக்கும். அந்த ட்ரெஸ்ல தான் நகையெல்லாம் வச்சு மூடி வச்சிருந்தேன். சேதாரம் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை தான் நான் மான்குட்டிக்கு போட்டு விட்டு அவர் வந்தா சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அப்படியாடா? ஆமா, அந்த ட்ரெஸ்ஸோட மான்குட்டியை பார்த்தாலே அவர் புரிஞ்சுக்கிடுவாருன்னு நினைச்சேன். அதே மாதிரியே புரிஞ்சுக்கிட்டாரு. உங்களுக்கும் தைரியம் சொல்லியிருக்காரு. ஆமாடா, சார் வந்து தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அண்ணன் கொஞ்சம் தேறி வந்தேன். அவங்க வீடை எரிச்சதை நான் தூரத்துல பார்த்தேன். வீடு எரிஞ்சு போச்சுன்னு அவர் வந்து பார்த்தா உடஞ்சு போயிடுவாருன்னு தான் அப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு போனேன். ஆனா அவர் வந்து சேர்ற வரைக்கும் மான்குட்டி பத்திரமா இருந்தது. நல்ல வேலை. இப்ப மான்குட்டி எங்கண்ணே? இங்கதான்டா, மல்லி தான் வச்சிருந்தா.
அப்படின்னா இங்கனக்குள்ள எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கும் வரும். இவ்வளவு நடந்திருக்கு, ஏன்டா எதையும் யார்ட்டையும் சொல்லாம இருந்துட்ட? போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லலைனாலும் சார்கிட்டயாவது சொல்லி இருக்கலாம்லடா. என்னன்னு சொல்றது, அவங்க அம்மா தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்கன்னா. அப்படின்னு ஊரை விட்டு போக சொன்னதே அவங்க தான்னு நீங்களே அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம்லனே. அவங்க 2 பேருக்குள்ள எந்த சண்டையும் வரக்கூடாதுன்னு தானே நீங்க அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க. அதையும் கேட்டு கேட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டாரு. ஆமாடா, தாய்க்கும் பிள்ளைக்கும் நம்ம சண்டை இழுத்து விட்ட மாதிரி போயிடக்கூடாதுல்ல. அது மட்டும் இல்லாமண்ணே, அம்மா அப்படியெல்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்டா அப்படி சொல்ற? என்கிட்ட அப்படி பேசினவங்க இதை மட்டும் செஞ்சிருக்க மாட்டாங்களா என்ன? அண்ணே, அவங்க பிறப்புலையே பணக்காரங்க. அப்போ அந்த பணக்காரத்தனத்துக்கு உரிய திமிரு, கௌரவம் பார்க்கறது, அந்தஸ்து பார்க்கறது இதெல்லாம் அவங்க ரத்தத்திலே ஊறி இருக்கும். அதுக்காக கொலை பண்ணுற அளவுக்கு போவாங்களா அண்ணே? அதுவும் இப்படி 2 பிள்ளைங்களை பெற்றவங்க. அவங்களும் ஒரு தாய் தானே. கண்டிப்பாக ஒரு பொண்ணோட உசுரை எடுக்கிற அளவுக்கு அந்த தாய் மனசு யோசிச்சிருக்காது. அப்படி முதல்ல யோசிச்சிருந்தா அவங்க எதுக்கு உங்களை கூப்பிட்டு ஊரை விட்டு போக சொல்லி இருந்திருக்கணும்? முதல்ல என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணி இருந்திருக்கலாமே. அவங்க நினைச்சா அது ரொம்ப ஈஸி தானே. வாஸ்தவம் தான், உண்மைதான்டா. அப்போ இதுல வேற என்னமோ இருக்கோ? அப்படித்தானே நினைக்கிறேன். சரி, அப்படின்னு நடந்தது சொல்லி இருக்கலாம்ல. வேற என்னமோ இருக்குன்னா அதை என்ன ஏதுன்னு பார்க்கலாம்லடா. வேண்டாம்னே, நான் வீட்டுக்குள்ள வந்தவனை மண்டையில அடைச்சிட்டேன். அவன் செத்துட்டானா மயக்கமாயிட்டானான்னு கூட பார்க்கல, விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். நம்ம தேவையில்லாம கேஸ் அது இதுன்னு அலையிறாப்புல ஆயிரும்னே. ஆமாடா, ஆமா, அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். ஆனா வீட்டுக்குள்ள செத்து கிடந்தது யாருன்னு போலீஸ்காரங்க விசாரிப்பாங்கல்லடா. அவங்க விசாரிக்கிறத விசாரிக்கட்டும், நான் எனக்கு தெரியாதுன்னு சாதிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் அவங்க கூட்டாளி ஒருத்தன் தானே இருக்கான். அவன் வந்து எப்படியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதில்ல. என் கூட்டாளியை காணும்னு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கம்முன்னு இருந்துருவான். அது வரைக்கும் நமக்கும் பாதுகாப்பு தான். என்னமோடா சொல்ற? நமக்கு பிரச்சனை வராம இருந்தா சரிதான். கண்டிப்பாக பிரச்சனை வராது. அப்படி வந்தால் வரும்போது பார்த்துக்கலாம் என்ன செய்யறதுன்னு. எவ்வளவோ பார்த்துட்டோம், அதை பார்க்க மாட்டோமா? பார்த்துக்கலாம். பொம்பளை பிள்ளை, உனக்கு இருக்கிற தைரியம் இப்ப அண்ணனுக்கு இல்லாம போச்சுடா. இந்த விஷயத்துல அண்ணன் ரொம்ப உடஞ்சிட்டேன். நான் இருக்கேன்னே, நீங்கள் தைரியமா இருங்க. முதல்ல காலகாலத்துல ஒருத்தன் கையில உன்னை பிடிச்சு கொடுக்கணும். என்ன இந்த பேச்சை மட்டும் பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏன்டா? என் உசுரே போனாலும் நான் வேற கல்யாணத்துக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன். அதனால இந்த பேச்சை எத்தோட விட்டுருங்க. இனிமேல் இந்த மாதிரி பேச்சையே நீங்க என்கிட்ட பேசக்கூடாது. சரி, அது 2வது பாப்போம். இப்ப நம்ம என்ன செய்யறது? என்ன செய்யறதுன்னு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னடா? முதல்ல நம்ம இந்த ஊரை விட்டு போகணும். எங்க போறது? என் ஃப்ரெண்டு ஊருக்கு போவோமா? இல்ல இல்ல, அவ்வளவு தூரமெல்லாம் போகக்கூடாது. கேஸ் முடிகிற வரைக்கும் நம்ம அப்படி போகவும் முடியாது. இங்க பக்கத்துல எங்கேயாவது போகணும். ஆனா நம்ம இந்த எஸ்டேட்டோட சுத்து வட்டாரத்துல தான் இருக்கணும். எதுக்குடா அப்படி? நான் சொல்றேனே, என்ன ஏதுன்னு அப்புறமா சொல்றேன். முதல்ல நீங்களும் மல்லியோட அண்ணனும் சேர்ந்து நமக்கு ஒரு வீடு பாருங்க. நம்ம இங்க ரொம்ப நாளெல்லாம் இருக்க முடியாது. முடிஞ்சா நாளைக்கே ஒரு வீடு பாருங்க. சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போயிடணும். சரி, அப்ப இங்க பக்கத்துல கீழே குன்னூர்ல அந்த மாதிரி பார்க்கட்டா? இந்த ஊட்டியோட சுத்து வட்டாரத்துல தான் பார்க்கணும். சரிடா, சரி, பாப்போம். தைரியமா இருக்கணும் என்னன்னே. சரிடா, நீயே இவ்வளவு தைரியமா இருக்கும்போது உனக்கு அண்ணன் உன்னைய பார்த்துக்கிட வேண்டியவன். நானும் தைரியமா இருப்பேன். அடுத்து நம்ம என்ன செய்யறதுன்னு வேற வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். சரிடா, சரி, நீ ஒரு முடிவுல தான் இருக்க போல. சரிடா, நீ சொல்ற மாதிரியே செய்வோம். சார் சார் சார், என்ன சார் ஆச்சு? சார் சார், யாராவது இருக்கீங்களா? இவருக்கு என்னாச்சு? மூச்செல்லாம் நல்லா தான் வருது. மயங்கி கிடக்காரா? சார் சார், தண்ணி. யாராவது லேபர் இருந்தாங்கன்னா தண்ணி கேட்கலாம். மனு, உனக்கு எங்கடா கிடைச்சது இது? சரி, அதை கொடு முதல்ல, அப்புறம் பேசுவோம். சார் சார், கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாருங்க. சார் சார் சார், என்ன சார் ஆச்சு? தம்பி, எந்திரிச்சு உட்கார முடிஞ்சா மெல்ல உட்காருங்க சார், இல்லைன்னா அப்படியே படுத்துருங்க கொஞ்ச நேரம். என்ன சார் ஆச்சு? இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல தம்பி, ப்ரெஷரு. வேற என்ன, வயசாயிருச்சுல. பொழுதடைஞ்ச நேரத்தில் நீங்கள் எதுக்கு சார் இந்த பக்கம் தனியாக வர்றீங்க? மத்தியானமே வந்துட்டேன் தம்பி. எஸ்டேட் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சாப்பிடல வேற, ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வந்துருச்சு. உங்கள் மேனேஜர் எங்க சார்? அவர் லீவில் இருக்காரு தம்பி. அதனால தான் வேலையெல்லாம் நான் பார்க்கலான்னு வந்தேன். என்ன சார் இது, முடியலைன்னா ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படணும்? ஆமாப்பா. எவ்வளோ நேரமா சார் இங்கே இருக்கீங்க? ஒரு 5 மணி இருக்கும்யா.
5 மணிக்கு விழுந்தீங்களா? மணி இப்போ 5:30 ஆச்சு சார். அரை மணி நேரமா இப்படியே இருந்திருக்கீங்களா? அப்படித்தான் போல. எல்லாரும் ஷிஃப்ட் முடிஞ்சு போயிட்டாங்க. அப்படின்னாலும் உங்க எஸ்டேட் அந்த பக்கம்ல சார் இருக்கு. இந்த பக்கம் எதுக்கு வந்தீங்க? உங்களை தான் தம்பி பார்க்க வந்தேன். என்னையவா? ஆமா தம்பி, உங்களை பார்க்கறதுக்கு தான் உங்க எஸ்டேட் பக்கம் வந்தேன். இந்தா என் தண்ணி பாட்டில எங்க தூக்கி போட்ட? அந்த மாடு பொண்ணு வளர்க்குற ஆட்டுக்குட்டி தானே நீ? முதலாளி ஐயா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க ஐயா. நானும் என் சம்சாரமும் இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு தான் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு இல்ல, அப்புறம் என்ன இங்க? ஐயா, அது வீட்டுல எங்க அம்மா என்னை என் சம்சாரத்தை ஒண்ணு சேர்ந்தாப்புல பேசவே விட மாட்டான்ட்டு அடிக்கடி இப்படித்தான் தண்ணி பலகாரமெல்லாம் எடுத்துட்டு இப்படி வந்து உட்காந்து அப்படி ஓரமா பேசிட்டு போவோம்யா. ஐயா ஊர்ல இல்லைன்னு நினைச்சு வந்துட்டோம். நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க ஐயா. இன்னமே இப்படி வரமாட்டோம். சரி போங்க போங்க, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, போங்க. சரிங்க ஐயா. இருட்டுறதுக்குள்ள உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. இப்படி எல்லாம் புதற்குள்ள எல்லாம் ஒதுங்கிட்டு இருக்காதீங்க. பூச்சி போட்டு எல்லாம் நடமாடிட்டு இருக்கிற இடம். சரிங்க ஐயா. சரி சரி போங்க. இவங்க கிட்ட இருந்து தான் வாட்டர் பாட்டில தூக்கிட்டு வந்துட்டியாமான்னு? உன்னோட ஓனரம்மா உனக்கு நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லான்னு. குதிச்சிரு உடனே. சார், உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா? கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா சார்? சொல்லுங்க சார், எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? நான் ஊர்ல இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? ஒரு 4-5 நாளாவே உங்க எஸ்டேட்ல ஒரே பரபரப்பா தானே தம்பி இருக்கு. நீங்க ஊருக்கு வந்திருக்கிறதாகவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறதாகவும் உங்க எஸ்டேட் ஆளுங்க தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஊருக்கு கிளம்பிட்டேனே சார், இப்பதான் வந்தேன். அப்படியா தம்பி? ஆமா சார். சரி சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? அது ஒண்ணுமில்ல தம்பி. வர வர உடம்புக்கு ரொம்ப முடியாம போகுது. வயசாயிருச்சுல்ல, ப்ரெஷரு திடீர்னு கூடுது குறையுது. ஒரு நாள் நட்டமா நிக்க முடியல. அன்னைக்கு இப்படித்தான் வீட்டில் உளுந்துட்டேன். இன்னைக்கு இங்க உங்க எஸ்டேட்டுக்கு வந்த இடத்துல உளுந்துட்டேன். பையன் ரொம்ப சத்தம் போடுறான். உங்க பையன் வெளிநாட்டுல இருக்காரு? ஆமா, போன் பண்ணி பேசுவான் தினமும். வீட்டுக்காரம்மா சொல்லி சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்துச்சு மகன்கிட்ட. ரொம்ப சத்தம் போடுறான். என்ன சொல்றாரு? எஸ்டேட் எல்லாம் வித்துட்டு என் கூட வந்து செட்டில் ஆயிருங்கப்பாங்கிறான். அச்சச்சோ, அது எப்படி சரியா வரும்? என்னாலையும் ஒத்தையில பார்க்க முடியல தம்பி. மேனேஜர் வேற அடிக்கடி லீவு போட்டு போயிடுறாரு. வேற யாரையும் நம்பிக்கையான ஆளை போட முடியல. உங்க எஸ்டேட் அளவுக்கு என் எஸ்டேட் ரொம்ப பெருசு கிடையாது. அதான் உங்களை பார்த்து இந்த எஸ்டேட்டை வாங்கிக்கிறீங்களா என்னன்னு கேட்போன்னு பார்த்தேன். வேற அசலூர்காரங்களுக்கோ இல்லை வேற எஸ்டேட் வச்சிருக்கிறவங்களுக்கோ விற்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நீங்க என்ன இதுக்குன்னு படிப்பு படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வேலையை. அதான் உங்ககிட்டயும் அம்மா கிட்டையும் பேசி இதை உங்களுக்கே வித்துட்டா நீங்க நல்ல பச்சை பிள்ளை பார்த்த போல பார்த்துக்கிடுவீங்களே அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். எப்படி தம்பி, உங்ககிட்ட பேசணுமா இல்லை உங்க அம்மா கிட்ட பேசணுமா? அது நீங்க அம்மா கிட்ட தான் பேசணும் சார். நான் அம்மாவுக்கு முதல்ல போன் போட்டேன் தம்பி, அவங்க எடுக்கல. அதான் சரி நீங்க எப்படி இந்த பக்கம் தானே இருப்பீங்க, உங்களை நேரடியா பார்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். பச்சை பிள்ளை போல பயிறு கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிடணும் தம்பி. இதுக்குன்னு படிச்சவங்க உங்ககிட்ட கொடுத்தேன்னா நல்லா பார்த்துக்கிடுவீங்க. நானும் நிம்மதியா வெளிநாட்டுக்கு போவேன். வேற யாருக்கிட்டையும் கொடுக்கறதுக்கு மனசு வரல தம்பி. சரிங்க சார், நீங்க அம்மா கிட்ட பேசி பாருங்க. என்ன தம்பி இப்படி யாரோ எவரோன்னு சொல்றீங்க? நீங்க பேசுங்களேன். பேசி எனக்கு ஒரு நல்ல பதில சொல்லுங்க. அது அது சார், அம்மாவுக்கும் எனக்கும் இப்போ கொஞ்சம் டேர்ம்ஸ் சரியில்லை. நான் இப்போ எஸ்டேட்டோட மேனேஜ்மெண்ட்ல இல்லை. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாம், எனக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை. அதனால என்னால் அம்மா கிட்ட பேச முடியாது சார். இந்த விஷயமா நீங்களே அவங்க கிட்ட பேசிக்கோங்க. அப்படின்னா தம்பி நீங்க மறுபடியும் பெங்களூருக்கே போறீங்களா? இல்லை, நான் அங்கே போகலை. எங்கே போகிறதுன்னு இன்னும் முடிவும் பண்ணலை. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கும் அம்மாவுக்கும்? அது கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம் சார். என்ன தம்பி, நான் நம்பிக்கையோட வந்தேன். உங்க அம்மா கிட்டேனா அந்த அளவுக்கு நான் சிநேகமா பேச மாட்டேன். உங்ககிட்டேனா ஆம்பளைக்கு ஆம்பளை கொஞ்சம் நல்லா பேசுற மாதிரி, நீங்க மகன் மாதிரி நல்லா பாசமா பேசுவீங்க. உங்களை வச்சுதான் அம்மா கிட்ட பேசலான்னு இருந்தேன். இப்படி சொல்றீங்களே. என்ன சார் பண்ணுறது, என் நிலமை அப்படி. நீங்கள் அம்மாக்கிட்டே பேசிக்கோங்க. தம்பிக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க. எப்படியும் வர்றதுக்கு இன்னும் 1 மாதம் போல் ஆகிடும். வந்ததுக்கப்புறம் நேராக பேசிடுங்க. அப்படியா? என்ன தம்பி இப்படி ஆகி போச்சு? ஏன் தம்பி பேசாம இப்படி செஞ்சா என்ன? எப்படி? இல்லை, நீங்க இங்கே எஸ்டேட்டையும் பார்க்க போறது இல்லைங்கிறீங்க. பெங்களூருக்கு போக போறீங்களான்னு கேட்டா அதுவும் இல்லை, எங்கே போறதுன்னு தெரியலங்கிறீங்க. பேசாம என் எஸ்டேட்டை நீங்களே வாங்கிக்கோங்க தம்பி. நானா? ஆமா தம்பி, உங்ககிட்டேனா நான் சந்தோஷமா ஒப்படைச்சிட்டு போவேன் என் எஸ்டேட்டை. வேற யாருக்கிட்டையும் ஒப்படைச்சா எனக்கு நிம்மதியே இருக்காது தம்பி. சார், என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்லை.
என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளை நீங்க. ஒரு 5 ஏக்கர் எஸ்டேட்டை வாங்குறதுக்கா காசு இல்லாம இருக்கீங்க? சார் அப்படிலாம் இல்லை. நான் தான் சொன்னேன்ல, நான் இப்போ எங்கள் எஸ்டேட்டோட மேனேஜ்மெண்ட்ல இல்லைன்னு. நான் எங்களோட டீ கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டராக இருந்து மந்த்லி சேலரிக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? ஆமாம் சார், நான் ஒன் ஆஃப் த சேர்பர்சன் கூட கிடையாது. எங்கள் அம்மா தான் ஒன் அண்ட் ஒன்லி ப்ரொப்ரைட்டர். அப்படியா? ஆமாம் சார், அதனால இந்த எஸ்டேட் விற்கிற விஷயமா நீங்கள் அம்மா கிட்ட பேசுறது தான் நல்லது. தம்பி நீங்க உங்க அம்மா கூட இருக்கீங்கங்கிற நம்பிக்கையில தான் அந்த எஸ்டேட்டையே நான் உங்க அம்மாவுக்கு விற்கலான்னு பார்த்தேன். இப்ப நீங்களே அவங்க கூட இல்லைங்கும் போது எப்படி தம்பி? அதான் சொல்றேன், பேசாம நீங்களே வாங்கிக்கங்க. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை சார். 5 ஏக்கர்னா என்ன, ஒரு 3 கோடி பக்கம் வருமா? என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்லை. உங்ககிட்ட எவ்வளவு தம்பி இருக்கும்? நான் ஒரு 70-75 லட்சம் வச்சிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கிற காசை வச்சு உங்ககிட்ட இருக்கிற நிலத்துல 1 ஏக்கர் தான் வாங்க முடியும். அப்படியா? ஏன் தம்பி பேசாம இப்படி செஞ்சா என்ன? எப்படி? உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் போக மீதி அமௌண்ட்டுக்கு பேங்க்ல லோன் வாங்கினா என்ன? பேங்க்ல சும்மா எப்படி சார் லோன் கொடுப்பாங்க? லோன் அமௌண்ட்டுக்கு ஈடா ஏதாவது டாக்குமெண்ட் வச்சா தானே கொடுப்பாங்க. அப்படி எந்த டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இல்லை. எல்லாமே அம்மா பேர்ல தான் இருக்கு. நான் வேணா உங்களுக்கு செக்யூரிட்டி சைன் போடுறேன் தம்பி. இல்ல நீங்க பெரிய பிசினஸ் மேன், உங்களுக்கு அந்த மாதிரி பிசினஸ் லைன்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க யாராவது செக்யூரிட்டி சைன் போடுவாங்கல்ல? அதெல்லாம் சரியா வராது சார். இல்லைன்னா தம்பி இப்படி செஞ்சா என்ன? எப்படி? உங்ககிட்ட இருக்கிற காசை முதல்ல என்கிட்ட கொடுங்க. அந்த காசை வாங்கிக்கிட்டு நான் என்னோட எஸ்டேட்டை உங்க பேருக்கு எழுதி கொடுத்துட்றேன். சார் இருங்க தம்பி, அந்த எஸ்டேட் டாக்குமெண்ட்டை வச்சு பேங்க்ல மிச்ச அமௌண்ட்டுக்கு நீங்க லோன் போட்டு அந்த காசை எனக்கு செட்டில் பண்ணிருங்க. சார் பண்ணலாம்ல தம்பி அப்படி? சார் நீங்க எப்படி அப்படி கொடுக்க முடியும்? அதுவும் என்ன நம்பி? ஏன் தம்பி, ஏன் உங்களை நம்பி கொடுக்க முடியாது? நான் கொடுக்குறேன் தம்பி, நான் நம்புறேன் உங்களை. இத்தனை மாசம் இந்த எஸ்டேட்டை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்கன்னு கண்ணால பார்த்தவன் தானே தம்பி நான். உங்ககிட்ட தான் தம்பி என் எஸ்டேட்டை நான் ஒப்படைக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் தம்பி, நான் சொல்ற மாதிரி செய்வோம். சரின்னு சொல்லுங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன் மிச்ச எல்லா ஏற்பாடையும். என் பிள்ளை போல நம்பி இந்த விஷயத்துல எல்லா ஏற்பாடும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் தம்பி. சரின்னு மட்டும் சொல்லுங்க.